வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். அப்பா உயில் எழுதி வச்சிட்டீங்களா? மாறி ஊற்றுவே உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். அந்த போதர் பென்னியனுக்கு இப்படி அருமையான கீபோர்டு வாசிக்கிறார். அவர் கீபோர்டு வாசித்தாதான் அவர் பாட்டே பாடுவார். அந்த கீபோர்டு வாசிக்கிறன்னு சொன்னார், என்கிட்ட வந்து பிஷப் நம்ம சாப்பிட போகலாமான்னாரு. எனக்கும் பசி தான், வாங்க சாப்பிட போகலாம். கூட்டம் ஆரம்பிக்கிறது முன்னாடி நாங்கள் 2 பேரும் காரில் போயிட்டோம், சாப்பிட போன உடனே என்ன ஆயிடுச்சு, அவர் சொல்றாரு, என்கிட்ட காசு இல்லை, நீங்களே பணம் கட்டிடுங்க. இயேசுவே நேர் பெரியவர், இயேசுவே நேர் நல்லவர், இயேசுவே நேர் வல்லவர், இயேசுவே நேர் நல்லவர். அப்படியே அவர் கை அப்படி தூக்கி போட்டாருன்னா முடிஞ்சு போச்சு, உன்னால பொறுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார். இந்த புதிய வருஷத்துல முதல் வாரத்துல இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லும்படியாக ஆண்டவர் கொடுத்த நல்ல தருணத்துக்கான ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். இது முதல் வாரம் இந்த வருஷத்துல உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வார்த்தையை தாரும். ஏன்னா என் வார்த்தை எப்பவுமே கடுமையாக இருக்கும். என் பிள்ளைகளை நீங்கள் கடுமையாக நீர் எதுவும் பேசிடாதையும் ஆறுதல் படுத்தி உற்சாகப்படுத்தி அனுப்பும் ஆண்டவரேன்னு சொல்லி நான் கேட்டுட்டு நான் வந்திருக்கிறேன். அதனால் ஆண்டவர் தான் பேசணும். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கின்றோம். அப்பா, உம்மை தேடி நாங்கள் வந்திருக்கின்றோம். இந்த புதிய ஆண்டிலே முதல் வாரத்தில் நாங்கள் வந்திருக்கின்றோம். தேவனே, நீர் எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய வார்த்தைகளினால் நீர் எங்களை உற்சாகப்படுத்தி இந்த வருடத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு கற்றுத்தந்து நீர் வழி நடத்த வேண்டுமாய் செபிக்கின்றேன். விசேஷமாக இந்த அருமையான திருச்சபையை தேவன் தாமே நீர் ஆசீர்வதித்து வைத்திருக்கின்றீர். இந்த பகுதியிலே இன்றைக்கெல்லாம் ஆண்டவரே, இந்த திருச்சபை ஆரம்பித்த காலத்திலிருந்து ஒரு பெரிய ஒளிவிளக்காய் இந்த திருச்சபை இருப்பதற்காக, அநேகரை மண்டை சேர்த்த ஒரு திருச்சபையாய் இருந்ததற்காக, அநேக ஊழியர்களை எழுப்பின இந்த திருச்சபையாக அந்த திருச்சபை இருந்ததற்காக ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம். அதன் அடிப்படையில் இந்த நல்ல நாளிலும் அப்பா உம்மை தேடி வந்திருக்கின்றோம். என்னோடு கூட பேசும், வந்திருக்கிற உங்கள் பிள்ளைகளோடு கூட பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை இந்த ஆண்டிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். எடுத்துக்கொள்ளுங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆங்கிலத்தில் அழகாக இப்படி சொல்லப்பட்டிருக்கின்றது. For I know the plans I have for you, declares the Lord. Plans to prosper you and not to be harm you. Plans to give you a hope and a future. நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி என்று சொல்லி அருமையாக இந்த எரேமியா தீர்க்கதரிசி ஆரம்பிக்கின்றார். நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை. வருஷம் தொடங்கியாச்சு, 2024 தொடங்கியாச்சு. இன்னைக்கு 7வது நாளுக்குள்ளே வந்துட்டோம். 6 நாட்கள் எப்படி ஓடிச்சுனே தெரியல. இப்போ தான் நியூ இயர் கொண்டாடணும், அதுக்குள்ளே 6 நாள் ஓடிச்சு, 7வது நாளுக்குள்ளே ஓடியாந்துட்டோம். இந்த 6 நாட்களிலே நாம் கடந்து வந்த சில பாதைகளை சற்று எண்ணி பார்க்க வேண்டும். இந்த 6 நாட்கள் நம்ம என்னென்ன செய்தோம், இந்த 6 நாட்கள் ஆண்டவர் நமக்கு என்ன செய்தார், ஆண்டவருக்காக நாம் என்ன செய்தோம் என்பதை நாம் எதிர்பார்த்து நாம் நிற்க வேண்டும். அடுத்தது இருக்க போகும் நாட்கள், இந்த வருஷம் முழுக்க ஆண்டவர் நமக்காக என்ன செய்ய போகின்றார் என்று சொல்லி இதை தான் அருமையான தீர்க்கதரிசி எழுதுகின்றார். நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை, நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை. நம்முடைய மனசில் பல காரியங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். 2024 நான் அதை பண்ணணும், நான் இதை பண்ணணும், இந்த முடிவு எடுக்கணும், அதை செய்யணும் என்று சொல்லி பல காரியங்கள் நாம் சிந்தித்து கொண்டே இருப்போம். ஆனால் இந்த எதிர்பார்க்கும் காரியங்கள் எல்லாம் நமக்கு என்ன செய்யணும், லகுவாய் நமக்கு வர வேண்டும், ஈஸியாக நமக்கு கிடைக்கணும். அதுதான் முக்கியமான ஒரு காரியம். ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆண்டவரை 23வது வருஷத்தில், 24வது வருஷத்தில் நான் கஷ்டப்படாமல் எனக்கு எல்லாம் கிடைக்கணும் ஆண்டவரை. ஆமாவா இல்லையா? எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்குதா இல்லையா? ஆமேன். இல்லை, எல்லாருக்கும் அந்த ஆசை.
எப்படியாவது எனக்கு கிடைக்கணும், நான் கஷ்டப்படக்கூடாது, கஷ்டம் இல்லாமல் சுகமான வாழ்வதற்கு எனக்கு வழியை செய்து தரும் ஆண்டவரே அப்படி நம்முடைய மனதில் நினைச்சிருப்போம். இதை தான் அருமையான தீர்க்கதரிசி சொல்லுகின்றார். நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி அப்படின்னு சொல்லி அடுத்த வார்த்தை சொல்றார். உங்களுக்கு கொடுக்கிறேன் வா அப்படின்றார். உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் யாருக்கு கொடுக்க போறேன்? உங்களுக்கு கொடுக்கிறேன், உங்களுக்கு கொடுக்கிறேன். எங்கள் அப்பா உயிரோடு இருக்கும்போது என்கிட்ட சொல்லுவாங்க, டேய் உனக்கா எல்லாம் வச்சிருக்கிறேன்டா, உனக்கா எல்லாம் வச்சிருக்கிறேன்டான்னு. உனக்கு தாண்டா எல்லாம் வச்சிருக்கிறேன். சின்ன வயசில் எனக்கு சொன்னதெல்லாம் உனக்கு தாண்டா எல்லாம் வச்சிருக்கிறேன். எங்கள் அப்பா சாகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்பதாக எங்கள் அப்பாட்ட நான் கேட்டேன், அப்பா உயில் எழுதி வச்சிட்டீங்களா? ஏன்னா எங்கள் அப்பா என்கிட்ட சொன்னாங்க, இன்னும் ஒரு வாரத்தில் நான் செத்துருவேன்டா, ஒரு வாரத்தில் நான் செத்துருவேன்டான்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க. ரைட்டு, ரொம்ப சந்தோஷம்பா, இவ்வளோ நாள் இருந்துட்டீங்க, நீங்கள் சாக போகிறீங்க, ரைட்டு. உயில் எழுதி வச்சிட்டிங்களா? ஏன்னா எனக்கு பிற்பாடு ஒரு தங்கச்சி, அது பிற்பாடு ஒரு தம்பி. நான் மட்டும் இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ அவங்களையும் என்ன பண்ணணும்? நான் சமாதானத்தோடு கூட அவங்களையும் சந்தோஷமாக நான் வைக்கணும். இந்த சொத்துனால் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது என்பதற்காக உயில் எழுதி வச்சிட்டிங்களா? அதெல்லாம் நீ பார்த்துக்குவாடார், நீ சாதாரணமாக பார்த்து, உனக்கு இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை அப்படின்னாங்க. என்னப்பா அப்படி சொல்கிறீங்க? எல்லாம் சரியாக இருக்கடா, நீ கவலைப்படாத. சின்ன வயசில் என்ன சொன்னாங்க? உனக்காக தான் எல்லாம், உனக்காக தான் எல்லாம். நான் சொல்கிறது உங்கள் மனசில் ஏறுதா இல்லையா? உனக்கு கொடுக்க முடியாதான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நீ எதிர்பார்க்க முடிவை உனக்கு கொடுக்கும்படியாக அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் இந்த காலை நேரத்தில். இப்படியா என் தகப்பனன் சொன்னார், உனக்கு கொடுக்கறதுக்கு தான் எல்லாம் வச்சிருக்கிறேன்டா அப்படின்னார். எங்கள் அப்பாவும் செத்தாங்க, அடக்கம் பண்ணோம். ஒரு 2 மாதம் கழித்து மெதுவாக என் தங்கச்சி வந்தா, அப்பா ஒரு உயில் எழுதி வச்சுருக்காங்கடா, அந்த பெட்டியில் இருக்குது, இந்த பெட்டியை உடைச்சா தெரியும். என்கிட்ட சொல்லலை. யாருக்கு தெரியுது இந்த ரகசியம்? மகளுக்கு தெரியுது. சரி பரவாயில்ல, பெட்டியை எடுப்போம், உயிலன்னு எடுத்தா, உயிலை வாசித்தா, எனக்கு என்ன வச்சுருக்கிறாங்க எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக பார்த்துக்கிட்டே இருந்தேன். கடைசியில் ஒரு லைன் எழுதியிருந்தாங்க, இந்த கேஸ் சிலிண்டர் அதுவும் காலி சிலிண்டர் தான் அவன் கொடுத்தான், அதனால் காலி சிலிண்டர் அவனுக்கு திரும்ப கொடுத்துருங்க. அல்லேலூயா. உனக்கு தாண்டா எல்லாம், உனக்கு தாண்டா எல்லாம். கிடைச்சது என்ன? காலி கேஸ் சிலிண்டர். அது கூட நல்லா புரிஞ்சுக்கணும், காலி கேஸ் சிலிண்டர். இதுதான் தகப்பனுடைய செயல்களாக இந்த உலகத்தில் இருக்கும். மனுஷருக்குரிய எண்ணங்கள் அவ்வளவுதான், மனுஷருக்குரிய எண்ணங்கள் அவ்வளவுதான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ எதிர்பார்க்க முடிவை நான் உனக்கு கொடுப்பேன். இதான் மனுஷருக்கும் ஆண்டவருக்கும் உள்ள வித்தியாசம். நீ எதிர்பார்க்க முடிவை மனுஷரிடத்துல தேடாத. யார்கிட்ட தேடணும்? ஆண்டவர்கிட்ட தேடு, ஆண்டவர்கிட்ட தேடு. அதான் ஆண்டவர் சொல்றார் அந்த புதிய வருஷத்துல, நீ எதிர்பார்க்க முடிவை மனுஷரிடத்துல தேடாத. ஐயோ என் மனைவி செய்திருவா, என் பிள்ளை செய்திருவான், என் கணவன் செய்திருவான், எங்க அப்பா செய்திருவாங்க, எங்க அம்மா செய்திருவாங்க. நோ, நெவர் அட் ஆல். ஐயா என் கூட பிறந்தவங்க செய்திருவாங்க. நோ, நெவர் அட் ஆல். ஐயா என் ஃப்ரெண்டு செய்திருவான். நோ, நெவர் அட் ஆல். செய்ய முடியாது அவங்களால செய்யவே முடியாது. ஆனா நம்ம உருவாக்கின ஆண்டவர் நம்முடைய நாசியிலே தம்முடைய ஜீவனையே ஊதின ஆண்டவர், நம் தாயின் வயிற்றிலே நம்மை முன் குறித்த ஆண்டவர், இந்த உலகத்திலே நம்மை பிரித்தெடுத்த ஆண்டவர், நமக்கென்று சொல்லி எல்லாவற்றையும் கொடுக்க அவர் ஆவலாய் ஆசையாய் இருக்கின்றார். அதுதான் உண்மை. நீ பார்த்திருக்கும் முடிவை நான் கொடுக்கும்படின்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. நான் கொடுப்பேன்பா உனக்கு, நீ பயப்படாத, நீ இன்னும் எதிர்பார்க்காத, நான் உனக்கு தரேன், நீ கவலைப்படாத, நான் உனக்கு தரேன். பல நாட்களா என் மனசுக்குள்ள எப்படியாவது போதகர் பென்னின்னு நேருக்கு நேராக பார்க்கணும், முகமுகமாக சந்திக்கணும், அவரோடு கூட பேசணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். போதகர் பென்னியின் இன்றைக்கு உலக அளவில் ஒரு பெரிய போதகர், அருமையான ஒரு தீர்க்கதரிசி. நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன், ஆனால் அதை யார்ட்டும் நான் சொல்லவும் இல்லை, அவரையும் நான் தொடர்பு கொள்ளலை, அவருடைய நண்பரிடத்தில் நான் சொல்லவே இல்லை, மனசுக்குள்ளே நான் வச்சுருந்தேன், அவ்வளோதான். கடந்த ஆகஸ்ட் மாதம் திடீர்னு ஆண்டவர் என்ன பண்ணார், நீ புறப்பட்டு கனடாவுக்கு போடான்னார். ஏர்போர்ட்டுக்கு போகிறேன், என்னுடைய பேக்கெல்லாம் வச்சு ட்ராலி தள்ளணும், அந்த ட்ராலியை தள்ள முடியல, கையெல்லாம் நடுங்குது, ஜுரம், பயங்கரமான ஜுரம். அந்த சிவில் ஏவியேஷன் டைரக்டர் என் கிளாஸ்மேட்டு, அவனுக்கு ஃபோன் அடித்தேன், டேய்
ஏர்போர்ட்டில் மெடிக்கல் ஸ்டோர் இருக்குதா அப்படின்னு. உன் பிரச்சனை என்ன அப்படின்னா, பயங்கர ஜுரம் அடிக்குது, எனக்கு இந்த மாத்திரை வேணும். அவ்வளோதானே. நீ எந்த ஃப்ளைட்டுன்னா, இந்த ஃப்ளைட், நீ ஃப்ளைட்டில் ஏறதுக்குள்ளே வந்து உனக்கு கொடுப்பாங்க, உனக்கு சுடு தண்ணியும் கொடுக்க சொல்கிறேன், நீ சாப்பிட்டு ஃப்ளைட் ஏறுறா அப்படின்ட்டான். அவனை என்ன சொல்ல, போகாதன்னு ஒரு வார்த்தை சொல்லு, போன்ட்டான். சரி, இதெல்லாம் எனக்கு கன்ஃபர்மேஷன், ரைட். ஃப்ளைட்டில் ஏறியாச்சு, மாத்திரையே போடலை, ஃப்ளைட்டில் ஏறிட்டேன். மாத்திரை உனக்கு கொடுத்தாங்க, எடுத்து பேக்குள்ளே வச்சுட்டு ஏறிட்டு நான் போயிட்டேன். போய் துபாயில் முதல்ல இறங்கும் போது பார்க்குறேன், எனக்கு ஜுரமே இல்லை, நல்லா ஆயிடுச்சு எல்லாம். அப்போ ஏன் இந்த மாத்திரை வாங்கினேன் ஆண்டவரே அப்படின்னு நான் யோசித்தேன். நான் அடுத்து துபாயிலேருந்து 14 மணி நேரம் கனடாவுக்கு ஃப்ளைட்டில் ஏறி போகிறேன். என் பக்கத்தில் ஒருத்தன் இருமுறான், என்னையும் தூங்க விட மாட்டான், அவனும் தூங்க மாட்டான். ஃப்ளைட்டில் அத்தனை பேரும் திரும்பி பார்க்குறாங்க. அப்போ அவனை பார்த்து கேட்டேன், மாத்திரை வச்சிருக்கியா அப்படின்னு. இல்லைண்ணா, நான் மாத்திரை கொடுக்கட்டா அப்படின்னு. கொடுங்கண்ணா. என் ஃப்ரெண்டு கொடுத்தான்ல அந்த மாத்திரை அவன்கிட்ட கொடுத்தேன், அவன் சாப்பிட்டு தூங்கிட்டான். அப்போ ஆண்டவரே, இவனுக்காக ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அப்போ எனக்கு ஜுரத்தை கொடுத்து எனக்கு மாத்திரை வாங்க சொல்லி, இப்படி ஒருத்தன் வருவான்டா ஃப்ளைட்டில், உனக்கு பெரிய தொந்தரவாக இருப்பான், அவனுக்கு மாத்திரையை கொடுறான்னு ஆண்டவர் கொடுக்க வச்சார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு செய்தியை கேட்டோம், நீ எதிர்பார்த்துருக்க முடிவு ஆண்டவர் தருவாருன்னு நீங்கள் சொன்னார், நீ கேட்குறதெல்லாம் கொடுப்பேன்னு சொன்னார். ஆனால் ஏன் இந்த பிரச்சனை விளங்குதா, ஏன் இந்த வியாதி அப்படி நம்ம நினைக்கலாம். ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியமும் நடைபெறாது. அதான் அவர் சொன்னார், உன் தலையிலேருந்து ஒரு முடி கீழே விழுந்தா கூட அவருடைய சித்தம் இல்லாமல் என்ன செய்யாதான், கீழே விழவே விழாது. தைரியமா இருங்க, ஆண்டவரோடு கூட இருங்க, அதுதான் முக்கியம். ஆண்டவருக்காக வாழுங்க, அதுதான் முக்கியம். 1000 பேர் 1000 சொல்லுவான், 1000 பேர் 1000 சொல்லுவான். ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மைக்காக தான் செய்வார். அல்லேலூயா. மற்ற நம்ம தீமை நினைக்கலாம், அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்குன்னு ஒரு பாதையை வச்சிருக்கிறார், அதை யாரையும் மாற்றவே முடியாது. உன் மூலமா ஆண்டவர் சில காரியத்தை செய்யணும்னு வச்சிருக்கிறார் ஆண்டவர், அதை கட்டாயம் ஆண்டவர் செய்வார். நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவை உனக்கு கொடுக்கும்படி. போய் இறங்கிட்டேன் கனடாவில் இறங்கினா 2வது நாளே ஒரு ஃபோன் வருது, பிஷப் நாங்கள் கேள்விப்பட்டோம் நீங்கள் கனடாவுக்கு வந்திருக்கிறீங்க. ஆமாங்க, பாஸ்டர் பென்னியின் மீட்டிங் அங்கே நடக்குது, உங்களால் வர முடியுமா? அல்லேலூயா. எனக்கு தெரியாது அவர் வர போகிறான்னு, ஒன்றுமே தெரியாது. ஆனால் என் மனசுக்குள்ள என்ன இருந்தது, அவரை நான் பார்க்கணும். அப்போ அவங்கள்ட்ட ஒரு கண்டிஷன் போட்டேன். என்ன கண்டிஷன்னா, பென்னியின் பக்கத்தில் அந்த மேடையில் அவர் பக்கத்து சீட்டில் நீ உட்கார வைக்கிறதுனா நான் வரேன். அப்போ என்ன ஆச்சு, அவர் பக்கத்தில் உட்கார்ந்துருப்பார், அவர்கிட்ட நான் பேசலாம். அப்போ நீ எதிர்பார்த்திருக்க முடிவை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் எத்தனை நல்ல ஆண்டவர். எனக்கு அவர் வராருன்னு ஒன்றுமே தெரியாது, அப்படி ஒரு மீட்டிங் இருக்குன்னு ஒன்றுமே தெரியாது. நான் ஆங்கிலிக்கன் திருச்சபையை சார்ந்தவன், எங்களுக்கு அவருக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனாலும் என் மனசில் ஒரு ஆசைப்பட்டேன், ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அதை நிறைவேற்றி தர சொன்னபடி எல்லாம் செய்தாங்க. மேடையில் அவர் பக்கத்தில் போய் உட்கார வைக்கிறாங்க. ஏகப்பட்ட போதர் அந்த மேடையில் இருக்கிறாங்க. இவர் அருமையான பாஸ்டர் பெனின் வந்தார். வந்தவனை அங்கேயே பார்த்தாங்க, அப்படி மேலே எங்கேயும் பார்த்தாரு. உடனே என்னை கூப்பிட்டார். 2 பேரும் பேசி, ஆஹா எத்தனை அருமையான ஒரு காரியம் நடந்தது, பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்தார். அந்த கனடா முழுக்க எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, இப்படி யார்கிட்டையும் அவர் பேசவே மாட்டார், உங்கள்கிட்ட எப்படி பேசினார், எந்த மீட்டிங்லையும் யாரையும் கூப்பிட்டு பேச மாட்டார், உங்களை கூப்பிட்டு பேசினார், பெரிய ஆச்சரியமா இருக்குது. உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் அப்படின்னு யார் சொன்னது? மற்றவங்க சொன்னாங்க. நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். ஆனால் நீ எதிர்பார்த்திருக்க முடிவை நான் உனக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. அடுத்து என்ன பண்றாரு, உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். நான் உங்கள் பேரில் அப்படின்றார். நம்முடைய ஒவ்வொருத்தருடைய பேரு ஆண்டவர் என்ன பண்றாரு, நினைவில் வைத்திருக்கின்றார். அதான் பெரிய காரியம். அதனால்தான் அருமையான சங்கீதக்காரன் தாவீது எழுதுகின்றார், நான் கருவாய் இருக்கும் பொழுதே, என் கரு உருவாவதற்கு முன்னமே என்னை குறித்து தேவன் தம்முடைய புத்தகத்திலே எழுதி வைத்து விட்டார். இன்னைக்கு இந்த 7ஆம் தேதி ஜனவரி மாதம் 2024 இந்த திருச்சபையிலே நான் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், நான் கருவாய் இருக்கும் பொழுதே நம்முடைய புத்தகத்திலே எழுதி வைத்து விட்டார். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில ஒரு காரியம் நடக்குதுன்னா ஆண்டவர் எல்லாவற்றையும் முன்குறித்து எழுதி வைத்த காரியம் தான் நடக்குது.
ஐயோ நம்ம தவறு செய்துட்டோமா, ஐயோ நான் தப்பா போயிட்டனோ, பயப்படாத. நீ ஆண்டவருக்குள்ள இருந்தா தவறான காரியங்கள் ஒருவேளை நடைபெற்றாலும் அதை என்ன பண்ணிடுவார் ஆண்டவர், மைனஸ் எல்லாம் பிளஸ் ஆக்கி விட்டுருவார். அல்லேலூயா. உண்மையா சொல்றேன், அருமையான பாஸ்டர் கஜேந்திரன்ட்ட அவங்க பிள்ளைங்கள அனுபவிச்சாங்களா இல்லையோ, நான் நல்லா அனுபவிச்சேன் அவர்கிட்ட. நாங்கள் ஜாலியாக பேசிக்கிட்டு, அதாவது காசு பணம்லாம் அப்புறங்க, காசு பணம் எப்படி வேணால் சம்பாதிச்சுக்கலாம், ஆனால் சந்தோஷமாக இருக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப கஷ்டம். சமாதானமாக உள்ளத்தில் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். நீ காசு கொடுத்தாலும் கிடைக்காது, நீ காசு கொடுத்தாலும் சந்தோஷம் கிடைக்காது. அப்படியே உனக்கு சந்தோஷம் கிடைச்சா 1 மணி நேரம் 2 மணி நேரம் நீ சிரிக்க முடியும், அவ்வளோதான். ஆனால் வாழ்க்கை ஃபுல்லாக நீ சிரிக்கணும், இன்னைக்கு கூட நினச்சி நான் சிரித்து பார்க்குறேன்னா அது காரணம் அருமையான போதகர் கஜேந்திரன் தான். அதை நான் மறக்கவே முடியாது. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த சைடு வந்தேன், இந்த தெருவுக்குள்ள நுழைஞ்ச உடனே அப்போ நீ பார்த்துலாமா நான் வரும்போது, ஆமாம், உள்ள நுழையும் போதே எனக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம். எங்கே வரோம், எந்த தெருவுக்குள்ளே நம்ம வரோம் அப்படி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா இந்த இடம் அப்படியேப்பட்ட இடம். அந்த காலத்தில் சிஎஸ்எஸ் சபைக்கு போவேன், நான் வாலிபா நாட்களாக இருக்கும் பொழுது. சபையை முடிச்சுட்டு வேக வேகமாக ஓடியாருவோம் வீட்டுக்கு. ஏன்னா இங்கேருந்து மைக் சத்தத்தில் சத்தமாக அவர் பேசுவார். டேய் ஏடா சிரிக்கிற, யாரா உட்கார்றா அப்படின்வார். இது மைக்கில் கேட்கும், நாங்களாம் ரசிப்போம். பாரு செய்தி கொடுத்துனே இருக்கிறார், என்ன பண்ணுறாரு, அட இப்போதான் சிரிப்பியா, அமைதியா நேரம் உட்கார அப்படின்னு அடுத்தது. ஐயோயோ நாங்கள் ரசிப்போம் 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 அவருடைய செய்தியை. அருமையாக செய்தி கொடுப்பார். உண்மையாக சொல்கிறேன், இந்த பகுதி ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னா எங்கேயோ மீனம்பாக்கம் பகுதியில் இருந்தார் இல்லை, காஞ்சிபுரத்தில் இருந்தாராம் பாருங்க. நான் மீனம்பாக்கத்தில் தான் நினச்சிட்டு, காஞ்சிபுரத்தில் இருந்தவர் ஆண்டை தூக்கிட்டு கொண்டாந்து இங்கே போட்டு இங்கே சபை ஆரம்பிக்க சொல்லி இந்த பகுதியே ரட்சிப்புக்குள்ள நடத்திட்டார். ஆண்டவர் செய்தார்னா சாதாரண காரியம் இல்லைங்க, சும்மா ரொம்ப ஈஸியாக ஆரம்பிக்கல. ஐயோயோயோ அவர் பட்ட போராட்டம் எந்த மிஷினரி கூட படலை. வெளிநாட்டு மிஷினரி கூட இப்படி ஒரு போராட்டத்தை அனுபவிக்கல. அதுதான் உண்மையாக சொல்லுவேன். ஒரு மிஷினரி போதகர் அவர். இந்த இடத்த மாற்றி இருக்கிறாருன்னா இந்த இடம் ஒரு தெருவாக இருக்கிறதுக்கு அவர் தான் காரணம். அதான் நான் சொல்ல முடியும். இது ஒரு தெருவாக இருக்கிறதுக்கு அவர் தான் காரணம். ஆண்டவர் அப்பேற்பட்ட நிலையை ஆண்டவர் மாற்றுகின்றார். எப்போ தெரியுமா, உனக்காக நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உனக்கு கொடுக்க முடியா இருக்கிறேன். பயப்படாத. 2024 குறித்து பயப்படாத. 23 அப்படி இருந்தது திரும்பி பார்க்காத. திரும்பி பார்த்தா என்ன ஆயிடுவேன், உப்பு தூணா மாறிடுவேன். திரும்பியே பார்க்காது. உன் வாழ்க்கையில் முன்னாடி பாரு, ஆண்டவரை முன்னாடி நிற்க வச்சு பாரு, தைரியமா ஓடு, பயப்படாத. ஆண்டவர் உன்னை குறித்து நினைத்திருக்கின்றார். அதுதான் உண்மை. இந்த உலகத்தில் இருக்கிறவன் நினைக்கிறானா இல்லையோ, உன் கூட பிறந்தவன் நினைக்கிறானா இல்லையோ, உன்னை பெத்தவன் நினைக்கிறாங்களோ இல்லையோ, நீ பெத்திய அது உன்னை நினைக்குதோ இல்லையோ, ஆண்டவர் உன்னை நினைத்திருக்கின்றார். அல்லேலூயா அல்லேலூயா. அடுத்தவர் என்ன சொல்றாரு, அவைகள் தீமைக்கல்ல. அதான் முக்கியமான காரியம். நீ எதிர்பார்க்கிற முடிவை தீமைக்காக ஆண்டவர் உன்னை கொண்டு போக மாட்டாரு. உனக்கு கொடுக்கும் காரியத்தை ஆண்டவர் தீமைக்கல்ல. நீ ஆண்டவர் நினைக்கின்ற காரியம் தீமைக்கல்ல. தீமையான காரியத்துக்கு ஆண்டவர் உன்னை கொண்டு போகின்ற ஆண்டவர் இல்லவே இல்லை. அதுதான் உண்மை. தீமையான காரியத்துக்கு ஆண்டவர் உன்னை கொண்டே போக மாட்டார். அடுத்து என்ன சொல்றாரு, அதே வசனத்தை என்ன சொல்றாரு, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. எனக்கு தெரியும், எனக்கு பெரிய பெரிய நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க, பெரிய பெரிய பண வசதி உள்ளவனுங்க. அவன்கிட்ட போய் உட்கார்ந்து அவன் முன்னாடி போய் உட்காருவேன். எப்படிப்பா இருக்கிற, இருக்கிறேன்ப்பா, இருக்கிறேன். எப்படிப்பா இருக்கிறேன்னா, இருக்கிறேன்ப்பா. ஆனால் என்னை அவனா எப்படி இருக்கிறான், சந்தோஷமாக இருக்கிறேன்டா நான் அப்படின்னு. எங்கள் நண்பர் குழு ஒன்று இருக்குது, சின்ன வயசில் ஒன்றா படித்தவங்கலாம். அவனுங்க போட்டுக்கிட்டே இருப்பானுங்க, அவனுங்க வாட்ஸ்அப் குரூப்பில் போடுவானுங்க, ஆர்ச்சி பிஷப்புக்கு என்னடா கவலை, எங்கே போனாலும் அவர் ஜாலியாக தான் இருக்கிறாரு. ஏன்னா நான் பேசுறதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. நான் சர்ச்சில் பேசினாலும் கவனிக்கிறான், வெளியே பேசினாலும் கவனிக்கலாம். எப்படிடா உனக்கு மட்டும் இவ்வளோ சந்தோஷம், எங்கேருந்து வருது இவ்வளோ சந்தோஷம்? நாங்களும் பெரிய ஆஃபீஸராக இருக்கிறோம், நாங்களும் என்னென்னவோ பண்ணுறோம், இவ்வளோ பணம் இருக்குது, இவ்வளோ வசதி இருக்குது, உனக்கு இருக்கிற சந்தோஷம் எனக்கு இல்லையே. நம்ம ஆண்டவருக்குள்ளே நம்ம இருந்தோம்னா தீமைக்கான காரியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்க மாட்டார். சமாதானத்துக்கு ஏதுவான காரியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். இந்த புது வருஷத்துல ஆண்டவர் நிச்சயமா நமக்கு தர
ஆயத்தமாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல ஒரு சிரிப்பு கூட காணுங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆண்டவர் உனக்கு சமாதானத்துக்கு அந்த செய்வார். நான் சொல்கிறேன், 3 முறைச்சி பார்த்துன்னு இருந்தா என்ன அர்த்தம்? ஆண்டவர் சமாதானம் தாங்க முக்கியம். பணமாவது, பதவியாவது, வேலையாவது, அதெல்லாம் வேஸ்ட், அதெல்லாம் வேஸ்ட். முதல் அமெரிக்கா தேசத்துக்கு போனேன். என்னை கூட்டம் என்ன பண்ணால் 5 நாள் என்னை வச்சிருந்தான். நல்ல ஹோட்டலில் நல்ல சாப்பாடு, நேரத்துக்கு சாப்பாடு. 5 நாள் முடிஞ்சோன்னா சொன்னால், உன்னை 5 நாளைக்கு தான் நான் உன்னை கூப்பிட்டேன், சரியா? ஏன் வேலை முடிஞ்சிடுச்சு, நீ என்னைக்கு போகிற திருப்பி இந்தியாவுக்குண்ணா? நான் சொன்னேன், இன்னொரு 10 நாள் எனக்கு கழிச்சா டிக்கெட்டு. அப்படியா, சரி, ஒரு ஹோட்டல் ஒன்று புக் பண்ணி தரேன், நீயே காசு கொடுத்து அங்கே தங்கிக்கோ அப்படின்னா. எப்படி இருக்கும்? உங்கள் வீட்டுக்கு என்னை கூப்பிட்டு விட்டு, வாங்க சாப்பிட்டேன்னு கூப்பிட்டு விட்டு, என்ன ஒரு வேளை தான் உனக்கு சோறு போடுவேன், அதுக்கப்புறம் நீயே சாப்பிட்டுக்கோ அப்படின்னா நான் எங்கே போய் சாப்பிடுறது? இந்தியாவாக இருந்தால் இவங்கிட்ட அது பிச்சை எடுத்தால் நான் சாப்பிட்ற முடியும். அமெரிக்கா போயிட்டு நான் எப்படி சாப்பிட்றது? இவன் கொண்டு போய் ஒரு ஹோட்டலில் தள்ளி விட்டான். கையில் நான் கணக்கு போட்டு வச்சுருக்கிறேன், இவ்வளோ டாலர் தான் இருக்குது, ஆனால் 10 நாளைக்கு அந்த ஹோட்டலுக்கு கொடுக்க தான் காசு இருக்குது. நீங்கள் நம்ப மாட்டீங்க. அமெரிக்கா போனால் அப்படி இருந்துடலாம், அமெரிக்கா போனால் அப்படி இருந்துடலாம், அமெரிக்கா போனால் வெள்ளைக்காரன் பணத்தை கொட்டி 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 கோடி கொடியாக தூக்கி கொடுப்பான். ஒரு வெள்ளைக்காரன் எனக்கு கொடுக்கல. இன்னைக்கு வரைக்கும் ஒரு வெள்ளைக்காரன்ட்ட $1 கூட நான் வாங்கலை. ஆனால் யாரும் சொன்னால் நம்பவே மாட்டாங்க. உனக்கு கோடி கோடியாக பணம் வந்துச்சுரா வெள்ளைக்காரன்ட்டு, அது அமெரிக்காவிலேருந்து வந்துச்சு. அமெரிக்காவில் போய் 3 நாள் பட்னியாக கிடந்தேங்க. 3 நாள் பட்னியாக தங்கிட்டேன். ஹோட்டலில் தங்கியிருந்தேன். தண்ணியை குடிப்பேன், சில நேரம் சுடு தண்ணியை குடிப்பேன், சில நேரம் பச்சை தண்ணியை குடிப்பேன். ஏன்னா பச்சை தண்ணி குடிக்க முடியாது, அவ்வளோ ஐஸ் வாட்டர் மாதிரி இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் பசி அடங்கணுமே அப்படின்னு தண்ணியை 3 நாள் குடித்தேன். அப்புறம் மெதுவாக கீழே அந்த ஹோட்டலில் போய் வேலை செய்கிற அந்த பிள்ளைகிட்ட கேட்டேன், இங்கே எதாவது வேலை கிடைக்குமா ஹோட்டலில் அப்படின்னு கேட்டேன். எங்கள் ஓனர் வருவார், அவர்கிட்ட கேளுங்க என்ன விஷயம். இல்லை பசி எடுக்குது அப்படின்னு. ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்கள் எதிர்க்க ஒரு தோட்டம் இருக்குது பாருங்கள், அங்கே போங்க, உங்களுக்கு பசி ஆறிடும். தோட்டத்துக்கு போனால் பசி ஆறுமா? ஏம்மா தோட்டத்துக்கு போனால் பசி சரியாயிடும்? அது எப்படி தோட்டத்துக்கு போனால் பசி சரியாயிடும்? சரி, இந்த பிள்ளை சொல்லுதேன். நடந்து போனால் காலில் என்னமோ தட்டுச்சு. இன்னும் காலில் எதுவுமே தட்டுதான் பார்த்தா பெரிய ஆப்பிள். அண்டாந்து பார்க்குறேன், ஆப்பிள் மரம், சுற்றி சுற்றி ஆப்பிள் மரம். ஆஹா, நல்ல ஆப்பிளை தின்னுபிட்டு 4-5 ஆப்பிள் எடுத்து ரூமில் கொண்டாந்து வச்சுக்கிட்டேன். டெய்லி போ ஆப்பிளை தின்னு, ஆப்பிள் தான் நமக்கு சோறு. அப்புறம் அந்த ஓனர் வந்தார். என்னப்பா என்னை பார்க்கணுன்னு சொன்னியாமே, என்ன விஷயம்? இல்லை ஏதாவது வேலை இருந்தால் கொடுங்க, இன்னொரு 6 நாள் நான் தங்கணும் இங்கே. உங்கள் ஹோட்டலுக்கு கொடுக்க தான் காசு இருக்குது, என்கிட்ட சாப்பாடு காசு இல்லை அப்படின்னு. ஒன்றும் கவலைப்படாத, டெய்லி உனக்கு 5 சப்பாத்தி சிக்கன் கொடுத்துட்றேன். டெய்லி சாயங்காலம் ஆனால் வந்துடும். என்ன பகலில் சமாளிச்சிக்க முடியாது, நைட் ஆனால் வந்துடும். நாங்கள் சிக்கன்லாம் சாப்பிட மாட்டோம், ஆனால் உனக்கு சிக்கன் உன் ரூமுக்கு வந்துடும், கவலைப்படாத. அல்லேலூயா. நினைக்காதீங்க அமெரிக்கா போயிட்டா அப்படி வாழ்ந்துடலாம் இப்படி வாழ்ந்துடலாம். ஒன்றும் கிடையாது. நீ இருக்கிற இடத்துல ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், அதான் உண்மை. நீ லண்டன் போனால் உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் நினைக்காத. நீ இருக்கிற இடத்துல ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், அதான் நம்முடைய ஆண்டவர். நீ எதிர்பார்த்திருக்கிற காரியம், நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை அவர் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கின்றார். நீ நினைத்திருக்கின்ற காரியங்களை அவருடைய நினைவாக இருக்கின்றது. அது தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். அல்லேலூயா. இந்த நாட்டில் இல்லாத சமாதானம் வெளிநாட்டில் இருக்குது, கிடையவே கிடையாதுங்க. 27 நாட்டுக்கு சுற்றி சுற்றி இப்பவும் சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கிறேன் நான். ஆனால் இங்கே இருக்கிற சந்தோஷம் எவனுக்கு அங்கே இல்லை, அதுதான் உண்மை. ஹோட்டலுக்கு சாப்பிட போவோம். இன்னொரு கதையை சொல்கிறேன் பாருங்க, அதை சொன்னால் நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ. இந்த பென்னியின்னு சொன்னல, பென்னியின் போதகர் பென்னியின், அந்த போதகர் பென்னியனுக்கு இப்படி அருமையான கீபோர்டு வாசிக்கிறார். அவர் கீபோர்டு வாசித்தா தான் அவர் பாட்டே பாடுவார். அந்த கீபோர்டு வாசிக்கிறேன்னா சொன்னார் என்கிட்ட பிஷப் நம்ம சாப்பிட போகலாமான்னாரு. எனக்கும் பசி தான், வாங்க சாப்பிட போகலாம். கூட்டம் ஆரம்பிக்கிறது முன்னாடி நாங்கள் 2 பேரும் காரில் போயிட்டோம், சாப்பிட போயிட்டோம். சாப்பிட போனோடனே என்ன ஆயிடுச்சு, அவர் சொல்கிறாரு, என்கிட்ட காசு இல்லை, நீங்களே பணம் கட்டிடுங்க. சாப்பிட கூப்பிட்டது யாருங்க? சாப்பிட கூப்பிட்டது யாரு? நான் பாட்டுக்கு சும்மா இருந்தேன். எனக்கு பசியை தூண்டி விட்டு என்ன
சும்மா இருந்தான பசியை தூண்டி விட்டு என்கிட்ட காசு இல்லை நீ கொடுத்துருன்றாரு. எனக்கு ஒன்றுமே புரியல. கனடியன் டாலரில் அதுவும் $450 கணக்கு போட்டுங்க. கனடியன் டாலர் $450. நம்ம ஊர் காசுக்கு ஏறக்குறைய 30,000 ரூபாய் ஒரு நேரம் சாப்பாடுக்கு. கொஞ்ச நேரம் யோசிக்கிட்டே இருந்தேன், ஆண்டவரே 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 ஆண்டவரே. என் ஊரில் இந்த மக்கள்லாம் என்ன நினச்சிடாங்க, ஐயா கனடா போயிருக்கிறாரு, வரும்போது அள்ளின்னு வருவார். அப்படியே இங்கே வந்தால் நீ குடுறா காசுன்றான் இவன். அதுவும் யாருடைய கீபோர்டிஸ்ட்டு? உலகத்திலே ஒரு பெரிய ஊழியக்காரனுடைய கீபோர்டிஸ்ட்டு. அவன் என்ன சொல்கிறான், நீ கட்டுறா பணம் எனக்கும் சேர்த்துன்றான். நல்ல காலம் என் மனைவியுடைய கிரெடிட் கார்டு இருந்தது, என் கிரெடிட் கார்டு கிடையாது, என் மனைவியுடைய கிரெடிட் கார்டு இருந்தது. அதை எடுத்து கொடுத்தேன், சர்ன்னு அது ஓகே ஆச்சு. நான் நினச்ச பார்த்தா அது ஓகே ஆகலை. மறுபடியும் 2வது தடவை போட்டோம், ஓகே ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தா முதல்ல போட்டதும் ஓகே ஆகிருக்குது. 2 தடவை பணத்தை கட்டிட்டேன். நமக்கு தான் ரெட்டத்தனையான ஆசீர்வாதமாச்சே. நஷ்டப்பட்டாலும் ரெட்டத்தனையான ஆசீர்வாதம், லாபம் கட்சாலும் ரெட்டத்தனையான ஆசீர்வாதம். 2 தடவை போயிடுச்சு. எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த ஹோட்டலுக்காரனை கேட்டேன், என்னங்க 2 தடவை போயிடுச்சு, என்னங்க பண்ண? கவலைப்படாத, திருப்பி வந்துடும். நான் இருக்க போது ஒரு 10 நாள், 10 நாளில் திரும்பி வந்தால் தானே. இந்தியாவுக்கு வந்துட்டு திருப்பி இதுக்காக நான் என்ன பண்ண முடியாது, கனடாவுக்கு போக முடியாதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அந்த மாதிரி நிலைமையாச்சு. ஏன் சொல்கிறேன்னா, உன்னை ஆண்டவர் இந்த தேசத்தில் அருமையானவனா ஆண்டவர் உன்னை வச்சிருக்கிறார். அதான் சொல்லுவாங்க, இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு பார்க்காத, நீ இருக்கிறதுல சந்தோஷமா இரு. ஆண்டவர் உனக்கு சமாதானத்துக்கு ஏதுவான காரியத்தை உனக்கு இதே தேசத்தில், உன் வீட்டில், உன் பகுதியிலே ஆண்டவர் உனக்கு வச்சிருக்கிறார். எப்போ தெரியுமா? நீ ஆண்டவரை தேடும் பொழுது. அதான் உண்மை. அல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்க, 12ஆம் வசனம். அப்பொழுது நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். அல்லேலூயா. நீங்க விண்ணப்பம் பண்ணுவீங்க, நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். நீ எடுக்கிற முடிவை என்ன பண்ணுவேன், நான் உனக்கு தருவேன். என் நினைவுகள் உன் நினைவாய் இருக்கும். அது தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். நீ கேட்கிறவைகளை நான் செவி கொடுப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு விஷயத்தை நான் சொல்லணும். எங்கள் அப்பா சாவதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் அடிக்கடி சொல்லுவார், இங்கே பார், நான் செத்துட்டா இந்த பெட்டி கிட்டி வாங்கிறது, இந்த வண்டி வைக்கிறது, இந்த மாலை போகிறது, இந்த செலவெல்லாம் வச்சுக்கூடாது. அப்போ என்னப்பா பண்ணணும், ஒரு கயிறு எடு, என் பெரு விரலில் கட்டு, தரன்னு இழுத்துட்டு போய் அந்த சுடுகாட்டில் போட்டால் அவனா என்ன பண்ணிக்குவான், போய்ச்சிக்குவான். உனக்கு 5 பைசா செலவு இல்லை. அப்போ எங்கள் அப்பாவை கேட்பேன், கயிறுக்கு எங்கப்பா நான் போகிறது? கயிறு வாங்குறதுக்கு காசு வேணும்ல. அது கவலைப்படாதடா, நான் ஒரு கயிறு வாங்கி வச்சிடறேன் முன்னாடியே அப்படின்னார். சொன்னார்ல, 5 நாளைக்கு முன்னாடி நான் செத்துருவேன்னு சொன்னார்ல. அப்போ நான் போனேன், கிட்ட போய், கயிறு எங்கப்பா அப்படின்னு. என்ன கயிறு கேட்குற? நீங்கள் தானே சொன்னீங்க செத்துட்டா பெருவரில் கட்டி இழுத்துன்னு போய் சுடுகாட்டில் போட்டுருன்னு. என்னடா இப்படி சொல்லிட்ட? முதல்ல என்ன சொன்னார், கயிறு இழுத்துன்னு போய் போடுன்ட்டாரு. இப்போ அதே மாதிரி நான் செய்கிறேன். என்னடா அப்படி சொல்லிட்டேன், என்னை பெட்டிலாம் வச்சு எடுத்துன்னு போக மாட்டியா, என்னை வண்டியில் வச்சு எடுத்துன்னு போக மாட்டியா, என் மனைவி பக்கத்தில் போய் படுக்க வைக்க மாட்டியா நீ? ஓ, செத்த பிற்பாடு அங்கே தான் போய் படுக்க ஆசைப்படுறீங்களா அப்படின்னு. நீங்கள் தானே கல்லறையே கட்டக்கூடாதுன்னு சொன்னீங்க. நான் கல்லறையே கட்டல, அம்மாவுடைய கல்லறை கட்டலை அப்படின்னு. என்னடா அப்படி பண்ணிட்ட அப்படின்னாங்க. நான் பாடி எழுந்து வந்துட்டேன், ஒரு புதிரை போட்டு நான் வந்துட்டேன். 2 மணி நேரம் கழிச்சு போனால் இவர் அப்படியே ஒரு மாதிரி உட்கார்ந்தார். என்னப்பா ஒரு மாதிரியா உட்காந்துருக்கிறேன், என்னப்பா பிரச்சனை அப்படின்னு. இல்லை, நான் என்னமோ அன்றைக்கி சொன்னேன், கயிறை கட்டி இழுத்துன்னு போனேன், அதே மாதிரி நீ பண்ணிட்டுருக்கிறிய, எண்ணம் அப்படி தானே இருக்குது. நீங்கள் சொன்னதைப்பா நான் செய்ய முடியும், நீங்கள் இன்னும் ஆசைப்படி அதுதான் நான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக என் ஃபோன் எடுத்தீங்க. பார்த்தீங்களா, அம்மா கல்லறை கட்டியிருக்கிறோம் அழகாக, கவலைப்படாதீங்க, அம்மா பக்கத்திலே உங்களை படுக்க வச்சிட்றேன், இங்கே தான் உங்களை புதைக்க போகிறேன் வச்சு. என்ன, ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன், நீயும் அம்மா இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கிறேன். அந்த ஃபோட்டோ தான் கல்லில் செய்து நான் போட போகிறேன், கல்லறையில் இதை வச்சுருவேன். ரொம்ப சந்தோஷம்டா. மனுஷன் நாம் சொல்கிறத செய்ய மாட்டான்.
மனுஷன் அவன் ஆசைப்படி நம்ம செய்ய முடியாது. நான் ஆண்டவர் என்ன செய்வாரா? நமக்கு செவி கொடுக்கின்ற ஆண்டவர். நீ எதை கேட்டால் நான் உனக்கு தருவேன், நீ எதை கேட்டால் நான் உனக்கு தருவேன். அடுத்து அவர் சொல்றாரு, நீ மீனை கேட்டால் பாம்பை தருவேனோ. எத்தனை அருமையான ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர், எத்தனை அருமையான ஆண்டவர். உண்மையா சொல்றேன், ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவருடைய அன்பை நான் ருசிச்சுக்கிட்டு இருக்கிறேன், அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் ஒருவேளை பாஸ்டர் கஜேந்திரன் இருந்தா சொல்லுவாரு, டேய் மூர்ரா, உன்னை பற்றி எல்லாம் எனக்கு தெரியும், நீ எப்படியா பட்டவன் அப்படின்னுவார். ஆனால் கடைசி காலத்தில் அவரு கூட என் மேலே அவ்வளோ பிரியம். என்னை நேரில் சும்மா திட்டுவாரே தவிர மற்றவங்கள்ட்ட சொல்லும்போது சொல்லுவார், அவன் உண்மையானவன்ப்பா, அவன் நேர்மையாக இருக்கிறான்ப்பா, என் ஊரில் நேர்மையான ஒரு பிஷப் ஒருத்தன் இருக்கிறான்ப்பா அப்படின்னு சொல்லுவார். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். என்னங்க என் எதிர்க்கு எப்படி திட்டுறீங்க? இல்லை டேய், நமக்குள்ளே அது பேச்சு அப்படி இருக்கும். ஆனால் நீ நல்லவன்டா. இந்த உலகத்தில் ஆண்டவர் நமக்கு எல்லாத்தையும் வச்சிருக்கிறாருங்க. சந்தோஷமாக நம்ம தான் என்ன செய்யணும், அதான் அனுபவிக்கணும். ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கும் போது என்ன சொன்னார்? உனக்காக தான் உருவாக்கி இருக்கிறேன், உனக்காக தான் உருவாக்கி இருக்கிற இந்த உலகத்தை நல்ல அனுபவி, நீ ஆண்டுகொள் அப்படின்ற. உலகம் உன்னை ஆண்டு கொள்ள கூட நீ உலகத்தை ஆண்டு கொள்ள வேண்டும். இது ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம். ஆனால் எப்படி நம்ம அனுபவிக்கிறோம் அந்த உலகத்தை, அது முக்கியம். எப்படி நம்ம அனுபவிக்கிறோம்? தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவாக தேவன் நமக்காக எல்லாவற்றையும் வைத்திருக்கின்றார். அதை சமாதானத்துக்கு ஏதுவாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியமான ஒரு காரியம். அதை நம்ம புரிந்து நம்ம ஆண்டவருக்குள்ள நம்ம இருக்கும் பொழுது ஆண்டவர் பல நன்மையான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாக செய்வார். நான் அடிக்கிட்டே போகலாம், ஆண்டவர் செய்த ஒவ்வொரு நன்மையும் அடிக்கிட்டே போகலாம். நான் அடிக்கிட்டே போனால் நீங்களே இங்கே உட்காந்துருக்க முடியாது. உங்களுக்கு பசி எடுத்துரும், உற்சாகமாக கேட்பீங்க தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதே ஆண்டவர் உங்களுக்கு அப்பேற்பட்ட நன்மைகளை நிச்சயமாக அந்த புதிய வருடத்திலே கட்டாயம் ஆண்டவர் செய்வார். ஆகவே நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி கர்த்தர் தம்முடைய நினைவிலே நினைவாய் இருக்கின்றார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கான நினைவுகள். நீங்கள் அவரிடத்தில் கேட்கும்போது அவர் என்ன பண்றாரா? செவி கொடுக்கின்றார். அடுத்தது எப்படி கேட்கணும்? 13ஆம் வசனத்தில் சொல்றாரு, கவனிங்க, வாசிங்க. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். உன் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடும்போது கண்டுபிடிப்பீர்கள். நீ முழு மனதோடு கூட நீ ஆண்டவரை தேடும் போது கட்டாயம் ஆண்டவர் உனக்கு எல்லாவற்றையும் அவர் செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். இந்த காலை நேரத்திலும் ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டு வந்து இருக்கின்றார். இந்த புதிய வருடத்தில் முதல் வாரத்தில் ஆண்டவருடைய ஒரே நோக்கம், ஒரே சிந்தை என்னவென்றால், நீ எடுத்திருக்கிற முடிவில் நான் உன் கூட இருப்பேன், நீ எடுத்திருக்கிற முடிவில் நான் நினைவாய் இருப்பேன், நீ எடுத்திருக்கிற முடிவில் அதை தருவதற்காக நான் ஆயத்தமாய் இருக்கிறேன், நீ எடுத்திருக்கிற முடிவில் நீ முழு மனதோடு கூட கேட்கும்போது நான் அதை உனக்கு தருவேன். அது தீமைக்காக நான் தரமாட்டேன், ஆனால் சமாதானத்துக்காக தருவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லுவோமா, ஆமாண்டவரே, இந்த புதிய வருடத்தில் இந்தந்த காரியத்திற்காக நான் எடுத்திருக்கிற ஆண்டவரே சில முடிவுகளை, அது தீமைக்காக அல்ல ஆண்டவரே, சமாதானத்துக்கு ஏதுவான முடிவாக அது இருக்க, என் வாழ்வில் அதை நடைபெற எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லுகின்ற மக்கள் மட்டும் நீங்கள் எழுந்து நின்று ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் இருக்கின்றோம், ஆண்டவருடைய இடத்திலே நாம் இருக்கின்றோம். நாம் இருக்கின்ற இடங்கள் அப்படியே எழுந்து நின்று ஆண்டவர்கிட்ட நாம் சொல்லுவோம், ஆண்டவரே, இந்த 2024ஆம் வருடத்தை ஆண்டவரே எனக்கு தீமைக்கான ஆண்டாக இல்லாதபடிக்கு சமாதானத்துக்கான ஆண்டாக அது இருக்க நீர் உதவி செய்யும். பணம் பெருசு இல்லை, பதவி பெருசு இல்லை, வேலை முக்கியம் இல்லை, ஆனால் உன் வீட்டில் சமாதானம் இருக்கணும், உன் வாழ்க்கையில சமாதானம் இருக்கணும், நீ வேலை செய்கிற இடத்துல சமாதானம் இருக்கணும், நீ போகிற இடத்துல சமாதானம் இருக்கும், நீ இருக்கிற இடங்களில் சமாதானம் இருக்க வேண்டும். அதான் முக்கியமான காரியம். அது ஆண்டவர் உனக்கு தரேன்னு சொல்லி ஆயத்தமாக இருக்கின்றார். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே, சமாதானத்துக்கு ஏதுவான காரியத்தை எனக்கு தாருமப்பா. இந்த 2024
ஆண்டவரே, இந்த தேசம் சமாதானமாய் இருக்க வேண்டும், இந்த உலகம் சமாதானமாய் இருக்க வேண்டும், நான் வாழும் வீடு சமாதானமாய் இருக்க வேண்டும், என் பகுதி சமாதானமாய் இருக்க வேண்டும் ஆண்டவரே, என் மாநிலம் சமாதானமாய் இருக்க வேண்டும் ஆண்டவரே, என் வாழ்க்கை சமாதானமாய் இருக்க வேண்டும் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீரோரும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்து. ஜீவ தண்ணீரோரும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்து. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் வல்லவர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் பெரியவர். ஜீவ தண்ணீர் ஓரும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்து. ஜீவ தண்ணீர் ஓரும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்து. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உம்மை நாதனே. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உம்மை நாதனே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. இயேசுவே நேர் பெரியவர், இயேசுவே நேர் நல்லவர், இயேசுவே நேர் வல்லவர், இயேசுவே நேர் நல்லவர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. வல்ல ஆவி மாறி ஊற்றுவே, வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. ஆம் பிதாவே, உம்மை நம்பி நாங்கள் வந்திருக்கின்றோம் அப்பா. நீர்தான் எங்களை இந்த 2024 வருடத்திற்குள்ளாக கடந்து வரும்படியாக செய்திருக்கின்றீர். எத்தனையோ பேர் ஆண்டவரே இந்த வருடத்தை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள், ஆனாலும் அவர்களுக்கு இந்த கொடுப்பனை இல்லை அப்பா. ஆனால் எங்களை பிரித்தெடுத்த ஜாதியாக, எங்களை பேர் சொல்லி அழைத்த ஜாதியாக தேவனே, நீர் எங்களை இந்த புதிய வருடத்தை காணும்படியான பாக்கியத்தை தந்திருக்கின்றீர். கொடான கொடி ஸ்தோத்திரம், கொடான கொடி ஸ்தோத்திரம், கொடான கொடி ஸ்தோத்திரம், கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா, கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, 6 நாட்கள் ஓடி போயிற்று, ஆனாலும் இருக்க போகின்ற ஆண்டவரே நாட்களிலே தேவனே, நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற முடிவை கர்த்தர் நீ நினைத்திருக்கின்றீர், நீர் அறிந்திருக்கின்றீர். அது தீமைக்கான முடிவுகள் அல்ல ஆண்டவரே, அது சமாதானத்துக்கான முடிவுகள் என்பதை கர்த்தர் நினைத்திருக்கின்றீரப்பா. நாங்கள் கேட்பதற்கு முன்னதாகவே எங்களுக்காக கொடுக்க வேண்டும் என்று விரும்புகின்ற ஆண்டவர், எங்களோடு கூட இருக்கின்ற ஆண்டவர்.
அதை நம்பி ஆண்டவரே உம்மிடத்தில் நாங்கள் முழு மனதோடு கூட கேட்கின்றோம் அப்பா. ஆண்டவரே, பணம் அல்ல, பதவி அல்ல, ஆண்டவரே வீடு அல்ல, சொத்துக்கள் அல்ல, உம்முடைய சமாதானம் எங்களுக்கு இருக்குமானால் ஆண்டவரே எல்லாவற்றையும் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் அப்பா. உம்முடைய சமாதானத்தை நீர் எங்களுக்கு தருவீராக. இதோ நின்று கொண்டிருக்கின்ற முது பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மேலும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் இறங்குவீராக, உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் இறங்குவீராக, உம்முடைய வல்லமையினால நிரப்புவீராக. கர்த்தர் அவர்களுக்கு சமாதானத்தை தருவீராக. அவருடைய நினைவுகளை நினைத்திருக்கின்றப்பா. கர்த்தாவே, அவர்கள் கேட்பதெல்லாம் நீர் கொடுமாண்டவரே, அவர் கேட்பதெல்லாம் நீர் கொடுமாண்டவரே. ஒன்றுக்கும் அவள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு புதிய வருடத்தில் அற்புதமான காரியத்தை நீ செய்ய வேண்டுமாய் செபிக்கின்றேன். அருமையான ரெவரண்ட் ஏரன் அவர்களை உடைய கரத்தில் கொடுக்கின்றனப்பா. கர்த்தர் அவர் கொடுத்திருக்கின்ற அபிஷேகத்திற்காக, ஞானத்திற்காக, உம்முடைய வல்லமைக்காக, பரிசுத்தாவின் கிருபைக்காக, மனுஷர் தயவுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். அருமையான ஆண்டவரே, போதகர் கஜேந்திரன் அவருடைய மனைவி அக்காக்காக நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவரே, அவருடைய பிள்ளைகளுக்காக, அவருடைய பேர பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவரே, இந்த திருச்சபையின் பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகின்றேன் அப்பா. கர்த்தாவே, இந்த புதிய வருடத்தில் தானே ஆண்டவரே உம்முடைய நினைவுகள் மேல் இருப்பதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம், கொடான கொடி ஸ்தோத்திரம், கொடான கொடி ஸ்தோத்திரம்பா. தொடர்ந்து நீர் ஆசீர்வதியும், மேன்மைப்படுத்தும். இந்த வருஷத்தின் முடிவில் அவர்கள் உமக்கு நன்றி செலுத்தும் பிள்ளைகளாக இருக்கும்படியாக நீர் செய்வீராக. முக்கே கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.